உலகத்தின் முதல் தரத்தில் கல்வியிலே பின்லாந்து, இரண்டாவது தென்கொரியா, மூணாவது சிங்கப்பூர். இந்த 3 நாட்டையும் முந்திக்கொண்டு என் தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் மகன் வேதாரண்யத்தில் நின்று பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தின் தரத்தில் பின்லாந்து என்று என்னிடத்தில் ஆட்சியை கொடுத்தால் சரியாக 5 ஆண்டுகளில் பின்லாந்திலிருந்து ஒருத்தன் சொல்வான், உலகத்தரத்தில் கல்வியில் தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒருத்தன் சொல்லுவான். சொல்ல உன் பிள்ளை வைப்பேன். சிங்கப்பூரால் முடியும், உன் மகன் சீமானால் முடியாதுன்னா முடியாது. முடியுமா முடியாதா நீ நம்பணும். இந்தியாவில் யாராவது சாதித்திருக்கானா? சாதித்திருக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவன் 5 ஆண்டுகளில் டெல்லியில் கல்வித்தரத்தை உலகத்தரத்துக்கு தூக்கி தள்ளிட்டான். வேற யார்? தென் மாநிலத்திலே பினராயி விஜயன் கல்வித்தரத்தை கேரளாவில் உலகத்தரத்துக்கு தூக்கி தள்ளிட்டான். அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாவற்றையும் மாத்திரேன். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன கிடைக்குதோ அதை தாண்டி ஏன் ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா? அப்ப ஒரு முதலாளி கிட்ட அரசு தோற்று போகிறதா? ஒரு முதலாளி தருகிற மருத்துவத்தை அரசால் தர முடியாதா? முடியாதா? முடியும். நோக்கம் இருக்கணும். உன் மகன் 3 கட்டணம் இல்லாமல் தருவேன். 1, ஆகச் சிறந்த தரத்து கல்வியை. 2வது, உயிரை காக்கும் மருத்துவத்தை. அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை. உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர் மனிதனுக்கு மட்டுமல்ல, நீர் விற்பனைக்கு தடை. அவன் அப்பளவ இருக்கான், ஆத்தாளா இருக்கான், அப்பனவ இருக்கான், அதெல்லாம் கிடையாது தடை. நீர் வித்தால தூக்கி ஜெயில அடைன்னு நோரிக்கு தள்ளி விடுறேன். கிண்ணல நீர் விற்பனைக்கு தடையை போட்டு என்ன பண்ணுறேன்? நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். 1 ரூபா கட்டணம் இல்லை. இது 3 மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி கட்டணம் இல்லாமல் தரும். மீதி எல்லாவற்றையும் காசு வாங்கிக்கிட்டு தரும். சிலிண்டர் தரும், எரிகாற்று தரும், தடை இல்லாமல் தரும். எங்கிருந்து தரும்? மாட்டு சாணியிலிருந்து தயாரித்து தரும். மண்ணிலிருந்து எடுத்து தராது. என் மண்ணிலிருந்து மீத்தேன் எடுக்கிற திட்டங்களை பேத்து எரிந்து விட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரித்து உனக்கு தடை இல்லாமல் நன்றி. எவ்வளவு மாடு வளர்ப்ப? நாடங்களும் பண்ண வைப்பேன். நாடங்களும் பால் இருந்தால் என் நிலம் பசியை சந்திக்காது. நானே விவசாயம் செய்வேன். பசிங்கிற சொல்லே என் பரம்பரைக்கு இல்லாத நான் ஒழிப்பேன். உலகத்தின் அறிவு சார்ந்த சமூகமாக என் அன்னை தமிழ் சமூக பிள்ளைகளை வளர்த்து எடுப்பேன். ஒழுக்கம், நன்னறி எல்லாம் கற்பித்து மேம்பட்ட சமூகமாக என் சமூகத்தை மாற்றி படைப்பேன்.